Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் நெய் வழங்கா இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் பொட்டுக்கடலைக்கு 100 கிராம் சுகர், இதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 100 கிராம் நெய். நீங்கள் பொட்டுக்கடலை எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தான் சுகரும் நெய்யும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை திரித்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக திரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம திரித்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்துடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக திரித்து எடுத்தாச்சு. இப்போ சுகர் பவுடரையும் நம்ம பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துடலாம். இதுலேயே நம்ம திரித்து வச்சுருக்க சுகர் பவுடர் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நெய்யை சூடு பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் நெய் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். நெய் உருகி நல்லா சூடாகி வரட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு நெய் எடுத்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை மாவில் சேர்த்துடலாம். மாவில் வந்து ஒரு சைடாக சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நம்ம கிளறி விட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரமாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து பேட்சாக தான் செய்ய போகிறோம், அப்போ தான் ஈஸியாக செய்ய முடியும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு ஒரு மீடியம் சைஸ் மாவு எடுத்து அதை நம்ம பால் ஷேப்பில் உருட்டி எடுக்க போகிறோம். இது உடஞ்சி விழாத அளவுக்கு நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் நெய் வழங்கா இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.